Taste the Daily. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். 27 வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. அன்னைக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம் ரொம்ப அற்புதமான ஒரு நாள். ரிஷபத்தில் செவ்வாய் இருக்கிற பீரியடில் தான் இவர் வந்து கொடி அனௌன்ஸ் பண்ணார். அதே மாதிரி இப்போ கடகத்தில் செவ்வாய் இருக்கும்போது மாநாட்டை கூட்டுறாரு. இப்போ மாநாட்டை கூட்டுறது வந்து ஒரு மிக ராசின்னு பார்த்தா 2ல் சந்திரனும் இருக்கிறது வந்து ஒரு ஆகச்சிறந்த ஒரு அமைப்பு. அதனால் இவரை சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. இவரும் வந்து சும்மா ஒரு ஃபீவரை கிரியேட் பண்ணிட்டு போயிடுவார், தோ வரேன்னு படத்தை ஓட்டுறதுக்கான யுக்தி தான் இது. இந்த மாதிரிலாம் நிறையா சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா அவருடைய ஒவ்வொரு மூவ் அஸ்ட்ராலஜிக்கல் மூவாக இருக்குது. அதில் ஒன்னொன்றுலேயும் அவர் ஹிட் அடிக்கிற மாதிரியே கரெக்டாக போயிட்டுருக்கு. குறைந்த நாட்கள்லேயே இவ்வளோ பெரிய பேரும் புகழையும் பெற்றார். விஜய் வந்து 2026 ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருக்கும். 3 கிரகங்கள் ஆட்சி பெற்ற ஒரு அசையா தன்மை இவர் ஜாதகத்தில் உண்டு. செவ்வாய் நல்லா இருக்கும்போது தான் இவர் கொடி அனௌன்ஸ் பண்ணார். செவ்வாய் நல்லா இருக்கும்போது தான் கூட்டத்தை கூட்டுறார். எல்லாமே தசாபுக்தி அந்தரத்தை பார்த்து, ராசியை பார்த்து, லக்னத்தை பார்த்து இவர் நடத்துகிறார். ஆனால் இந்த நவம்பர் 4க்குள்ளே இவருக்கு மாபெரும் வரைக்கும் அவர் கொள்கை என்னன்னு அவர் யார்ட்டையும் சொல்லலை. அதனால் அவர் எதை நோக்கி பயணிக்கிறாருன்னு யாருக்குமே தெரியல. இப்போ வரைக்கும் எல்லாரும் விஜய்னு பேச வச்சிட்டார். அது அவரோட மார்க்கெட்டிங் தந்திரம். இதுக்கப்புறம் அந்த காயை எப்படி நவுத்த போகிறார் அப்படிங்கிறது தான். பிஜேபிங்கிற மாதிரிலாம் காயை நவுத்திட்டாருன்னா கிட்டத்தட்ட திராவிட கொள்கையை ஒத்தவர் தான் அவர். அது அவர் பெரியார் சிலைக்கு மரியாதை செலுத்தும் போதே அவருக்கு தெரிஞ்சு போச்சு. திராவிடத்தை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. பிஜேபி நீங்கள் சொன்னீங்கன்னா சத்தியமாக உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. உங்களோட மக்கள் எதிர்பார்க்கறதே ஒன்று தான், புதுமை அரசியல். புரட்சியாக புதுமையாக என்ன செய்ய போகிறீங்க, புதுமையை ஏதாவது பண்ணுறாரான்னு பார்ப்போம். ஆரோட் சேனலுக்கு வணக்கம். இன்று நம்மோடு ஆன்மீகவாதி மற்றும் ஜோதிடர் ராம்ஜி அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாச்சு, கட்சியை தொடர்ந்து கொடி அறிவிச்சாச்சு, நிறைய விஷயம் பண்ணிட்டாரு. இப்போ அடுத்த கட்டமாக நோக்கி இருக்கிறது மாநாடாக தான். 27ஆம் தேதி வைத்திருக்காரு. மாநாடு மாபெரும் வெற்றி பெறும். நான் அப்போலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறது ஒன்று தான். விஜய் அவர்களுக்கு வந்து ரொம்ப நாளாக நான் ஜாதகம் பார்க்குறேன். இவருக்கு வந்து பூச நட்சத்திரம் 2ஆம் பாதம், கடகராசி, கன்னியா லக்னம். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 கிரகங்கள் ஆட்சி பெற்ற அமைப்பு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இவருக்கு வந்து சுக்கிரன் ஆட்சி பெற்றிருப்பார், சந்திரன் ஆட்சி பெற்றிருப்பார், புதன் ஆட்சி பெற்றிருப்பார். இவங்க எல்லாருமே இவர் ராசியில் இவருடைய ஜாதக கட்டத்தில் ஆட்சி பெற்றிருக்கார். 3 கிரகங்கள் ஆட்சி பெற்ற ஒரு அசையா தன்மை இவர் ஜாதகத்தில் உண்டு. அதே மாதிரி சந்திரமங்கல யோகம்னு பேர். இவர் ஜாதகத்திலே கடகராசிக்கு சந்திரமங்கல யோகம். இவருக்கு வந்து அஷ்டம சனி, இப்போ வந்து 8ல் சனி. சனி வந்து வக்ரமாகி இப்போ வந்து மகரத்தில் இருக்கார். ஸோ வக்ர நிவர்த்தி நவம்பர் 4 தான் அடைகிறார். சனி வக்ரமாக இருக்கிறதுனால இந்த நவம்பர் 4க்குள்ளே இவருக்கு மாபெரும் ஏற்றங்களும் மாற்றங்களும் திருப்பங்களும் உண்டாகும். சனி திரும்ப வந்து வரும்போது தான் இவருக்கு இந்த பிரச்சனைகள் திரும்ப வந்து வரும்போது திரும்ப கொஞ்சம் டஃப் கொடுப்பார் கொண்ட கொள்கைகளில். சரி, நம்ம வந்து அக்டோபர் மாதத்துக்குரிய நாட்கள் அன்னைக்குரிய பலன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 27 வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. இந்த 27 ஏன் சூஸ் பண்ணார்? வழக்கமாக 22 தானே சூஸ் பண்ணுவார். 27 ஏன் சூஸ் பண்ணார்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. 27 அன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி சந்திரன் வந்து இவருக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தில் வருகிறார், சிம்மத்துக்கு வருகிறார். சிம்மத்தில் இருக்கிறதுனால 2ஆம் இடம்ங்கிறது வந்து பேச்சு, சாதுரியம், அது எல்லாமே 2ஆம் இடம். 2ஆம் இடத்துல வந்து இவர் ராசிநாதன் சந்திரன் வந்து 2ஆம் இடத்திற்கு வருகிறார். ஒன்று. அன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மக நட்சத்திரம், சாயந்தரம் வரைக்குமே மக நட்சத்திரம். அன்றைக்கி யோகங்களும் நல்லா இருக்குது. அதே மாதிரி இவருக்கு என்ன பீரியட் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய ஜாதக அமைப்பு படி இவருக்கு தசாபுக்தி அந்தரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவருடைய தசாபுக்தி அந்தரத்தில் சுக்கர தசை நடக்குது. சுக்கர தசையில் குரு புக்தி இப்போ நடந்துகிட்ருக்கு. சுக்கர தசையில் குரு புக்தி. ஸோ இவருக்கு கரெக்டாக அன்றைக்கி நாள் பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து இவருக்கு கடகராசிக்கு 5க்குரிய யோகாதிபதி செவ்வாய் வீட்டில் இருக்கார். சுக்கரன் யோகாதிபதி வீட்டில் இருக்கார். அந்த மாதம் ஃபுல்லாக இருக்க தானே சார் போகிறாரு, அன்னைக்கு மட்டும் ஏன் சார் பண்ணுறாரு அப்படின்னா, சந்திரனுக்கு கேந்திரத்தில் சுக்கிரன் இருக்கார். சந்திரனுக்கு 5ஆம் இடத்துல, கேந்திரம் 4ஆம் இடத்துல இருக்கார். சந்திரனுக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். அதனால் இவருக்கு அதே மாதிரி ராசிக்கு கேந்திரத்தில் 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். சந்திரனுக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்புடைய ஒரு நாள் என்பதால் அந்த நாள் அவர் சூஸ் பண்ணியிருக்கார். ஒன்று. 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய தினம் வந்து கடகத்திலேயே செவ்வாய் இருக்கார். செவ்வாய் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இதே மாதிரி சுக்கிர திசை நடக்கும்போது ரிஷபத்தில் செவ்வாய் இருக்கிற பீரியடில் தான் இவர் வந்து கொடி அனௌன்ஸ் பண்ணார். ரிஷபத்தில் செவ்வாய் இருக்கும்போது, இப்போ செவ்வாய் மிதுனத்தில் இருக்கார்.
கூடிய விரைவில் அக்டோபர் மாதம் அடுத்த 27 கடகத்துக்கு வந்துடுவார் செவ்வாய். ஸோ ரிஷபத்தில் இருக்கும்போது சுக்கிரனோட திசைங்கிறதுனால அங்கே செவ்வாய் இருக்கும்போது ரெட் கலர் கொடியை அவர் அனௌன்ஸ் பண்ணார் செவ்வான்னு. அதே மாதிரி இப்போ கடகத்தில் செவ்வாய் இருக்கும்போது மாநாட்டை கூட்டுறார். ஸோ மாநாட்டை கூட்டுறது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு விஷயமாக அமையும். க்ரௌடு, மக்கள் ஆதரவு. அது மாதிரி சனி பார்த்திங்கன்னா, சனி வந்து ஆட்சி பெற்ற சனிங்கிறதுனால இவருக்கு 7ல் இருக்கார். இவருக்கு வந்து கன்னியா லக்னம், 5ல் சனி. 5ல் சனி ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறதுனால பெரும் புகழ், பெரும் பதவி போன்றவையெல்லாம் ஏற்படும். அதே மாதிரி லக்னம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்றைய நாள் வந்து லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிற மாதிரி. ராசின்னு பார்த்தா 2ஆம் இடத்துல சந்திரன் வரார், லக்னம்னு பார்த்தா 2ஆம் இடத்துல சூரியன் வரார். ஸோ அதனால் சூரிய சந்திரர்கள் சேர்ந்தது தான் எல்லாம். அதனால் அன்றைக்கி ஒரு அற்புதமான நாள். திரும்பவும் சொல்கிறேன், விஜய் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஒவ்வொரு மூவும் அஸ்ட்ராலஜிக்கல் மூவாக இருக்குது. அதில் ஒன்றொன்றுலேயும் அவர் ஹிட் அடிக்கிற மாதிரியே கரெக்டாக போயிட்டுருக்கார். அதனால தான் வந்த குறைந்த நாட்கள்லேயே இவ்வளோ பெரிய பேரும் புகழையும் பெற்றார். நிறைய பேர் சொல்கிறாங்க, இல்லை அவர் வந்து அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும். விஜய் மாபெரும் வெற்றி பெறுவார். விஜய் வந்து 2026 ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருப்பார். இவர் கட்சி ஆரம்பிக்கும் போதும் சரி, இப்பயும் சரி, ஒரு சில தடைகள் தொடர்ந்து அவர் பின்னாடியே வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. இப்போ இந்த இடத்துலையும் தேதி மாற்றம் ஏற்பட்டிருக்குல்ல. ஸோ இதெல்லாம் யாம்சம் ஏற்படுது. அவர் ஜாதகத்தில் ஏதாச்சும் இதில் ஏதாச்சும் மாற்றம் ஏற்பட்டிருக்கு அதனால்? இல்லை, இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவுடைய வக்ரம் தான். விஜய் அவர்களுடைய ராசி, இப்போ ராசிப்படி பார்த்திங்கன்னா கடகராசிக்கு 10ஆம் இடத்துல குரு வந்திருக்கார். 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும்னு பேர். 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். இப்போ கோட் படம் கூட எதிர்பார்த்த இமாச்சல வெற்றி இன்னும் அடையலை. அது பார்த்திங்கன்னா அவரோட வெற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்பயுமே விஜய் படம் நடிக்கிற ஒரு வெற்றி தானே தவிர 1000 கோடி ஜெயிக்கும் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. அப்படிலாம் அது போகலை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 11 குரு, 11ல் இருந்த குரு வக்ரமாகி 10ஆம் இடத்துக்கு போயிருக்கார். குரு 10ல் இருந்தால், 10லே குரு இருந்தால் பதவி பறிபோகும்னு பேர். அதனால தான் நடிகன்கிற வாய்ப்பை இழந்துட்டு இப்போ அரசியல் வாய்ப்புக்கு வந்திருக்கார். இப்போ அடுத்து தளபதி 69 முடிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் அதுக்கு மேலே சினிமாலே நடிக்க போகிறதில்ல. ஸோ அடுத்த வருஷம் இதே மாதிரி குரு வந்து மே மாதம் தான் இவருக்கு 11ஆம் இடத்துக்கு வராரு. அது வரைக்கும் இவருக்கு அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ விஜய் அவர்கள் ஏன் இதற்காக இந்த 2 வண்ண கொடி, அந்த கொடியில் வந்து 2 வண்ணங்கள் வச்சு எதற்காக அந்த வண்ணத்தை தேர்ந்தெடுத்தார்? எதற்காக? நான் தான் சொன்னேன், சுக்கிர திசையில் இவருக்கு வந்து குரு புக்தி. அதனால தான் வந்து இவர் மஞ்சள் கலரும் சிகப்பு கலரும் இருக்கிறத எடுத்தார். அதில் இவருக்கு வந்து புதன் நல்லா இருக்கிறதுனால, ஆட்சி பெற்ற புதன்கிறதுனால யானை எடுத்தார். இதில் இவர் மாநாடு நடத்தக்கூடிய அந்த அக்டோபர் மாதம் 2024 அக்டோபர் மாதம் யாருடைய பீரியட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024 சுக்கிர திசையில் குரு புக்தியில் செவ்வாயுடைய அந்தரம் வருகிறது. 15 அக்டோபர்லேருந்து 10 டிசம்பர் வரைக்கும் செவ்வாயுடைய அந்தரம். நல்லா கவனிங்க, இவர் கரெக்டாக தான் நான் சொன்னேன். சுக்கிர திசையில் குரு புக்தியில் செவ்வாயுடைய அந்தரம். செவ்வாய் நல்லா இருக்கும்போது தான் இவர் கொடி அனௌன்ஸ் பண்ணார். செவ்வாய் நல்லா இருக்கும்போது தான் கூட்டத்தை கூட்டுறார். செவ்வாய் இப்போ கடகராசியில் வரும்போது தான் எல்லாமே தசாபுக்தி அந்தரத்தை பார்த்து, ராசியை பார்த்து, லக்னத்தை பார்த்து இவர் நடத்துகிறார். ஆகையினால் இவருடைய கொடியுடைய அர்த்தம் செவ்வாயும் குருவும். மஞ்சள் கலர் குருவை குறிக்குது, சிகப்பு கலர் செவ்வாயை குறிக்குது. இப்போ விஜய் அவர்கள் இந்த மாநாடு நடைபெறுமா நடைபெறாதாங்கிறது பல பேரோட ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க, இல்லைப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து அரசியலில் வந்து அவ்வளவு ஒரு மெச்சூரான பர்சன் இல்லை. இப்போ தான் உள்ளே வரார். கண்டிப்பாக வந்து முதலாயிரம் தடைப்பட்டு 2ஆவது தடைப்படாமல் இருக்கக்கூடுமா, இல்லாமலும் போகாமல் இருக்கவும் கூடும், அப்படிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்களா? ஸோ இந்த மாநாடு எப்படி நடக்கும், எப்படி கூட்டங்களை இது பண்ண போகிறாரு, எப்படிலாம் இந்த மாநாடு அமைய போகுது அவருக்கு? இல்லை, இவர் மாநாடு மாபெரும் கூட்டமாக இருக்கும். ஏன்னா சனி இவருக்கு 7ஆம் இடத்துல, 7ங்கிறது புதிய நண்பர்கள், புதிய சேர்க்கை, அதெல்லாம் சொல்லலாம். அதில் 7ல் சனி இருக்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஆட்சி பெற்ற சனியாக இருக்கிறது, லக்னத்துக்கு 5ஆம் இடத்து சனியாக இருக்கிறது. இந்த பக்கம் லக்னம்னு பார்த்தா 2ல் சூரியனும், ராசின்னு பார்த்தா 2ல் சந்திரனும் இருக்கிறது வந்து ஒரு ஆகச்சிறந்த ஒரு அமைப்பு. அதே மாதிரி ராசியிலே செவ்வாய் இருக்கிறது வந்து ஒரு ஆகச்சிறந்த அமைப்பு. அதனால் இவரை சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. 2020 நான் சொன்னேன், அப்போலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், விஜய் அரசியலுக்கு வருவார்னு. அதெல்லாம் வரமாட்டார். இவரும் வந்து சும்மா ஒரு ஃபீவரை கிரியேட் பண்ணிட்டு போயிடுவார். தோ வரேன்னு படத்தை ஓட்டுறதுக்கான யுக்தி தான் இது. இந்த மாதிரிலாம் நிறையா சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா அவர் கடைசியாக வந்து நின்னார். அது மாதிரி அவர் கண்டிப்பாக வந்து நிற்பார், வருவார், ஜெயிப்பார். இப்போ விஜய் அவர்கள் இந்த உடையை வந்து நிறையா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அந்த மாணவர்களுக்கு இந்த கல்வி விருது வழங்கும் விழாவில் வந்து கொஞ்சம் எல்லோவும் கொஞ்சம் ஒயிட்டும் கலந்த ட்ரெஸ் மாரி ஒரு போட்டிருந்தார். கொடி அறிமுகப்படுத்தும் போதும் இந்த வெள்ளை தான் அனுப்பல. அவர்
புஷி ஆனந்துடைய ட்ரெஸ் ஆகட்டும் இல்லை விஜய் அவர்களுடைய ட்ரெஸ் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லோ நிறைய யூஸ் பண்ணுறாங்க. காரணம் குரு. அந்த குரு பலம் வேணுங்கிறதுனால குருவை பயன்படுத்துகிறாங்க. கலைஞர் அவர்கள் எல்லோ துண்டு போட்டதுக்கப்புறம் தான் வந்து கழகத்தில் வந்து ஒரு பெரிய பெயர் எடுத்தார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்ததை விட எல்லோ துண்டு போட்ட கடைசி அடுத்த வருடங்களெல்லாம் நல்ல பேர் எடுத்தார். ஸோ அதனால் அந்த எல்லோ துண்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அந்த எல்லோங்கிறது வந்து குரு. விஜய் அவர்களுக்கு உகந்த நிறம் தான் என்னென்ன சார்? அவருக்கு பர்சனலாகவும் சரி, இப்போ வந்து சொசைட்டிக்கு வராரு, இப்போ எல்லாருக்கும் மக்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண போகிறாரு அப்படிங்கிற பட்சம் தான் நீங்கள் சொன்னீங்க கலைஞர்களுக்கு மஞ்சள் தொடு போட்டால் தான் அப்படி இருக்கும். சரி, விஜய் அவர்களுக்கு எந்த கலர் தான் நல்லா இருக்கும் ஃபியூச்சரில்? அவங்க ரெட்டு எல்லோ, ரெட் அண்ட் எல்லோலேயே அவர் ட்ராவல் ஆகணும். அவர் பண்ணக்கூடாது வந்து என்னென்னா டார்க் ப்ளூ இது மட்டும் அவருக்கு செட் ஆகாது. ரெட்டு எல்லோ ஒரு கண்டினியூஸாக ட்ரை பண்ணலாம். கிட்டத்தட்ட திராவிட கொள்கையை ஒத்தவர் தான் அவர். அது அவர் பெரியார் சிலைக்கு மாலை போடும் அது வந்து மரியாதை செலுத்தும் போதே அவருக்கு தெரிஞ்சு போச்சு அவர் கிட்டத்தட்ட திராவிட சிந்தனை உடையவர் அப்படிங்கிறது. ஸோ விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாமல் இது இருந்தபோதே தெரியுது இவர் வந்து அப்படியே வந்து அந்த திராவிட சாயல்லே தான் அவர் வராருன்னு. என்னோடய கொள்கை என்ன அப்படின்னா, திராவிடத்தை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா திராவிடத்தை சொல்கிறதுக்கு ஏற்கனவே திராவிட கட்சின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி பிஜேபி நீங்கள் சொன்னீங்கன்னா சத்தியமாக உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் உங்கள்கிட்ட ஆன்மீக அரசியல்லாம் யாரும் எதிர்பார்க்கல. இலவசங்களை ஒழிப்போம்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பவும் அதிமுக சைடு போனாலும் அதுதான். அப்போது உங்கள்ட்ட மக்கள் எதிர்பார்க்குறதே ஒன்று தான், புதுமை அரசியல். புரட்சியாக புதுமையாக என்ன செய்ய போகிறீங்க, இவ்வளோதான் கேள்வி. புதுமையை ஏதாவது பண்ணுறாரான்னு பார்ப்போம். அதனால் நம்ம இவரை இன்னும் திரும்பவும் ட்ரெஸ்ஸு அது இது ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு அடைக்க வேண்டாம். அவர் ஏதோ ஒன்று சிறப்பாக பண்ணுறாரு, அவர் நிச்சயம் பண்ணுவார். இப்போ விஜயோடைய மக்கள் பலம் எந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்கதாக இருக்கும்? ஏன்னா அவர் பின்னாடி வந்து இளைஞர்கள் பட்டாளம் இருக்கிறது நமக்கே தெரியுமா, பழங்காலம் அடிக்கிறாரு, ஒரு ரசிகர் பட்டாளத்தை வச்சிருக்காரு. சரி, ஆனால் இப்போ நம்மளுக்கு வந்து தேர்தலில் ஜெயிக்கணும்னா பொதுமக்களோட பட்டாளம் நிச்சயமாக தேவை. இல்லை, பொதுமக்களுடைய ஆதரவு இவருக்கு டிஃபால்ட்டாக இருக்குது. ஒரு ஜாதகத்தில் 3 கிரகங்கள் ஆட்சி என்பதே இது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி சனியுடைய பலம் வந்து இவருடைய ஜாதகத்தில் சூப்பராக இருக்குது. சனி எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்துக்கு 10ஆம் வீட்டில் சனி இருக்கார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுன்னு சொல்லுவாங்க. 10ல் சனி இருக்கார். சனி இருந்தால் என்ன ஆகும்னா பிரபல யோகம் உண்டாகும். எல்லோரும் மெச்சக்கூடிய அரசியல்வாதியாக உருவாவார், பிரபலமாக உருவாவார். 10ல் சனி இருக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். 10 சனி பார்த்தாலோ 10 கூடையவனோட சம்மந்தப்பட்டாலோ 10ல் இருந்தாலோ 10ல் இருக்கிறதுலாம் பெஸ்ட்டு. ஒரு 10ல் இருக்கிறதுனால அவரை அசைச்சிக்க முடியாது. இப்போ விஜய் அவர்கள் இந்த மாடு மூலமாக என்னென்ன லாபத்தை சம்பாதிக்க போகிறார், என்னென்ன நிறை குறைகள் ஏதாச்சும் ஒன்றும் இல்லை. அவரோட லாபங்கிறது அவருடைய கட்சி கூட்டம் தான். அவருடைய கட்சியில் தொண்டர்கள் சேர்க்கை தான். இவரோட கட்சி எவ்வளோ சீக்கிரம் வந்து 1 கோடி, இப்போ அவங்கெல்லாம் சொல்கிறாங்க அதிமுகவில் 2 கோடி பேர் இருக்காங்க, அதெல்லாம் ஒரு காலம். இப்போல்லாம் 2 கோடி பேர் இருக்காங்கங்கிறதெல்லாம் சும்மா. ஸோ அது மாதிரி இவர் எத்தனை பேர் ரியலாக ஒரு டிஜிட்டலாக அவர் சாதிச்சு காமிச்சார். 70 லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்க, 1.5 கோடி பேர் சேர்ந்து, அது மாதிரிலாம். ஸோ துவக்கப்பட்ட நாள்லேயே 7 லட்சம் பேர் சேர்ந்தாங்க. அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி இவர் டிஜிட்டல் லாகின், டிஜிட்டல் ஐடி கார்டெல்லாம் அவர் கொடுத்தாரு. அந்த டிஜிட்டல் லாகின், டிஜிட்டல் ஐடி கார்டில் இவர் சேலஞ்சிங்காக 2 crores 3 crores அந்த மாதிரி வந்து இவர் தொண்டர்களை சேர்த்துறாரு. அவங்க எல்லாம் ஒரு இளைய தலைமுறைக்கான களத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசையுமே. அதனால் அவர் வந்து அது டிஜிட்டலாக அவர் கண்டிப்பாக நிச்சயம் அந்த 10ல் இருக்கிற சனி சாதிப்பார். அதுக்கப்புறம் தான் அவரோட கோல்ஸ் எல்லாம். இது வரைக்கும் அவர் கொள்கை என்னன்னே அவர் யார்ட்டையும் சொல்லலை. அதனால் அவர் எதை நோக்கி பயணிக்கிறாருன்னே யாருக்குமே தெரியல இப்போ வரைக்கும். எல்லாரும் விஜய்னு பேச வச்சிட்டார். அது அவரோட மார்க்கெட்டிங் தந்திரம். இதுக்கப்புறம் அந்த காயை எப்படி நவுத்த போகிறார் அப்படிங்கிறது தான். ஆனால் அது பிஜேபிங்கிற மாதிரிலாம் காயை நவுத்திட்டாருன்னா ரொம்ப காமெடியாக போயிடும். அப்படி நவுத்தாமல் இவர் என்ன பண்ண போகிறாருங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ விஜய் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக நிறையா படங்கள் நடித்து மிகப்பெரிய ஒரு இதானார். ஆனால் அந்த படங்களை விட்டுட்டு தான் இப்போ அரசியலுக்கு வராரு. எதிர்காலத்தில் அவர் ஜாதக அடிப்படையில் எதுலேயும் திரும்ப வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா, இல்லை வந்து அவர் வந்து அரசியலே தொடர்ந்து பயணிப்பாரா? ஏன்னா இப்போ நீங்களும் சோஷியல் மீடியாவை பார்த்துக்கலாம், நிச்சயமாக 2026 திரும்பி வந்துடுவார். அப்படிலாம் நிறைய விஷயம் இல்லை, இவர் கண்டிப்பாக ஒரு படத்துக்கெலாம் திரும்பி வர வாய்ப்பு இல்லை. 2026 இவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12 சட்டமன்ற தொகுதிகளை இவர் வந்து வாங்குகிற மாதிரி ஒரு அமைப்புடையவராக வருவார். அது சீமானோடு இணைந்து செயல்பட்டால் அல்லாமல் வாய்ப்பு இல்லை. இவருக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ் என்ன அப்படின்னா தமிழ் தேசியம். அது இவரை காப்பாற்றும். இது ரொம்ப நாளாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். தமிழ் தேசியம் இவரை காப்பாற்றும். இவருக்கு திராவிடம் வராது, மதம் வராது, தமிழ் தேசியம் காப்பாற்றும். ஒன்று தனித்துன்னு இருக்கணும், அல்லது தமிழ் தேசியத்தோடு சேர்ந்து இருக்கணும். உங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.